ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது ப்ரோமோ 1 வந்திருக்கு. இது வந்து டிக்கெட் ஃபினாலோட டாஸ்க் 2. ஆனால் அதை கம்மியூர் இதெல்லாம் தெரிந்த மாட்டாங்க. அதாவது இவரோட விஷயமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நானும் பார்த்துருக்கேன். விஜய் போகிறது அட்டாக் பண்ணுற விஷயங்களே தான் வந்து கம்மியூர் வச்சுருக்காரு. ஈவன் லவ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம், ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அப்போத்துலேருந்து. சரிங்களா? இப்பயும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. அந்த ஒரு விஷயத்தால் பார்வதிக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இழக்கப்படுது. அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இழந்துடுறாங்க. ஸோ அதை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டாஸ்க் 2 என்னென்னா, சென்டராக ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க, சுற்றி ரவுண்டாக இருக்காங்க. அவங்களுக்கும் தனியாக ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கையை விடுறாங்க. கையை விடும்போது அவங்களுக்கு லக்கு தான், என்ன பால் கிடைக்குதோ அதுதான். ஆனால் அது ஒரு மேட்ரே கிடையாது. ஏன்னா அந்த இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பால்ஸ் நிறையா இருக்குது. 2 கோல்டன் பால் இருக்குது, ஒரு பிளாக் பால் இருக்கும் போல இருக்குது. இந்த பிளாக் பால் யார்கிட்ட இருக்கோ அந்த பஸ்ஸர் அடிக்கும் போது அவங்க காலி. சரிங்களா? அதுதான் வந்து இதோட கரு அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளொண்டு எடுக்கிறாங்க, நிறைய பேருக்கு வருது. ஆனால் இந்த டாஸ்க் அந்த ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது சுபிக்ஷா ஃபஸ்ட்டு காலி போல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க்கில் வந்து நம்பர் 1 இருந்தாங்க, இதில் வந்து நம்பர் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்காங்க பொழுது. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வினோத்தும் காலி. ஆனால் கடுமையான போட்டி நடக்குது. இதில் என்ன ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்கன்னா, லாஸ்ட்டாக பஸ்ஸர் அடிக்கும் போது அவங்களோட இதில் வந்து பிளாக் கலர் இருந்துச்சுன்னா காலி, மற்றவங்களோட இதுலேருந்து எடுக்கவும் செய்யலாம், நம்மளோட பாலை போடவும் செய்யலாம். ஸோ இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா, அரோரா சுபிக்ஷா மோதுற விஷயங்கள் வருது, வினோத் வந்து பார்வதி அட்டாக் பண்ணுற விஷயங்கள் வருது, கமருதனும் விக்ரமும் மோதிக்கிற விஷயங்கள் வருது. அப்புறம் கமருதன் வந்து விஜய் பார்வதியா, அதானே டாஸ்க்குன்னா அப்புறம் விஜய் பார்வதி கிட்ட போய் நோண்டாமல் இருந்தால் எப்படி? ஏன்னா ஈஸியாக அவங்களை தள்ளிடலாம். அதை வந்துட்டு ஆல்ரெடி ஒரு வாட்டி சபரியே சொல்லியிருப்பார், ஒரு வாட்டி தள்ளினாவே கீழே வந்துடுவாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணுறது? பொண்ணு அவள் தான், அவங்களால என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியும். இவர் அங்கே அவ்வளோ பேர் இருக்காங்க ஜென்ஸுங்க, அவங்ககிட்டலாம் போய் வீரத்தை காமிச்சோன்னா காமிக்க மாட்டார். நீங்கள் நிறைய நேரங்களில் பாருங்களேன், அவர் பெருசாக அதை பண்ணியிருக்கவே மாட்டார். இது வரைக்கும் பெருசாக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கமருதன விஷயங்கள் வந்துட்டு, அதாவது சண்டை அப்படின்னு வந்தால் ஆதர்கிட்ட சண்டை போட்டிருப்பாரு, விஜய் பார்வதி கிட்ட எக்கச்சக்கமாக சண்டை போட்டிருப்பாரு, அரோரா கிட்ட சண்டை போட்டிருப்பாரு, திவ்யா கிட்ட சண்டை போட்டிருப்பாரு. ஜென்ஸ் யார்கிட்ட பெருசாக சண்டை போட்டாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ப்ராங்க் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கேயும் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு கோல்டன் பால் இருக்குது, அதை போய் எடுக்கிறார். சரிங்களா? அப்புறம் கடைசியாக வந்துட்டு கேவலமாக இருக்குது உன்னோட கேம் அப்படின்றாங்க. இவர் இங்கே வந்து ட்ரிகர் கேம்ன்றாரு. ஓஹோ, இப்போ தெரியும் உங்களுக்கு, ட்ரிகர் கேமாக தான் தெரியும். பக்கத்தில் உட்காந்து ஒராசும் போதில் உங்களுக்கு ட்ரிகர் கேம் தெரியாதுல்ல. அதுக்கப்புறமா விஜய் பார்வதி தான் சொல்கிறாங்க, நீ ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப பெரிய ஹீரோ, நாங்கள் தான் வில்லி அப்படின்னு கலாய்க்கிறாங்க. வன்மம் வீழ்த்தப்பட்டதான், உண்மைதான். நேற்று அந்த பேட் டச்சு அப்படின்னு ஒரு மாற்று உருவ மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அவங்க அந்த விஷயங்கள் சொல்லும்போது அன்வான்ட் டச்சு தான் சொல்லியிருந்தாங்க. பேட் டச்சுன்னு யாருமே சொல்ல, அந்த வார்த்தை இங்கே பேட் டச்சுன்னு உருவாக்கி அந்த பொண்ணை வேணுட்டுமே ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை பண்ணார். நேற்று அதுக்கெல்லாம் முடிவு கட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை தம்பி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வீட்டில் இருக்கவங்களே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப ஊதி பெருசாக்கணும்னு பார்த்தாரு, முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அவங்க டென்ஷனாக இருக்காங்க. வன்மம் வீழ்த்தப்பட்டதுன்னு கமருது சொன்னோடனே அவங்க டென்ஷன் அப்படி ஒரு மாதிரி கோவமாக இருக்காங்க. ஆனாலும் அவங்க கையில் ஒரு கோல்டன் பால் இருக்குது, பிடுங்குறாங்க. கொடுமை. பிக் பாஸ் வந்து இந்த கொடுப்போம் இப்படி வச்சுருந்தா எப்படி ஈஸியாக வந்து ஜென்ஸ்லாம் வந்து பொண்ணுங்கிட்ட வந்து ஈஸியாக பிடிக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ எப்படி? ஆனாலும் அந்த டாஸ்கில் சாண்ட்ரா அடித்து தும்சம் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு 9 பாயிண்ட்ஸ் வாங்கி ஃபஸ்ட்டில் வந்திருக்காங்கன்றது தான் ஒரு அப்டேட்டு. செம்ம மாதம் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் தொடர்ச்சியாக வந்து அந்த கமருது விஜய் போகிறதுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கார்? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.